பிரிசோடன் சாரை பற்றி பிரிசோடன் சாரோடைய ஒரு பாட்டு கேட்டுட்டு ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சி அவரை பற்றி விசாரிச்சிருக்காரு. அவர் இந்த ஜோதிடத்தில் பெரிய வல்லுநராக இருந்திருக்காரு. இவர் பிடிச்சி கேட்டோடனே சரி அவரை ஒரு முறை கூட்டுவாங்க அப்படின்ட்டு இருந்திருக்காரு. இந்த பாட்டு பயங்கர ஹிட்டான டைமில் ரஜினியை போய் பிரிசோடன் சார் பார்த்துருந்துருக்காரு. போகும்போது ரஜினி சார் வெளியே வந்து நின்றுருந்துருக்காரு. அவருக்கு என்னென்னா அடையாளம் தெரியாதுல்ல பெரும்பாலும் பிரிசோடன் சாரை. சரி அடையாளம் தெரியாமல் அவங்க ஏதாவது சொல்லிட போகிறாங்கன்னு நம்மளை போய் ரிசீவ் பண்ணோம்னு ஒரு தமிழ் கவிஞரை வரவேற்கிறாங்க. ரஜினி சார் வெளியே வந்து நிற்கிறாரு. வந்தோடனே அவர் ஆட்டோலேருந்து இறங்கியிருக்காரு. வரும்போது அப்படியே ஹாயா பேசுகிறேன், என்ன சாமி என்ன நீங்கள் வந்து ஆட்டோலேருந்து வரங்கண்ணே, இன்னும் என் கார் இன்னும் வாங்கலான்னு. இல்லைங்க இந்த அளவுக்கு தான் தமிழ் எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன கார் வாங்கலையா? ஆமாங்க, சொந்த வீடு இல்லையேன்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜோதிடத்தை பற்றி, தமிழ் பாடல்களை பற்றி, சினிமா பற்றி, இலக்கியத்தை பற்றி, அப்போ உள்ள நிறைய நாட்டு நடப்புகள் பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாயங்காலம் போனோடனே சாப்பிட்டு போகும்போது ஒரு சூட்கேஸை கையில் கொடுத்து வந்துருக்காரு. சூட்கேஸ் கையில் கொடுத்து நீங்கள் இப்போ சொந்த வீடு வாங்கிக்கோங்க, சொந்த கார் நீங்கள் வாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு அப்படி கையில் திரும்ப கொடுத்துட்டாரான். திரும்ப கொடுத்துட்டு வேணாம். அதாவது 90களுடைய தொடக்க காலகட்டங்களில் இந்த சம்பவம் நடந்ததாக அவரே சொல்கிறார். பிரிசோடன் சாரே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறேன். அந்த தூக்கி பார்க்குறப்ப குறைஞ்சபட்சம் அதில் 5 to 10 லட்சம் இருக்கலாம் அப்படின்றது அவருடைய அனுமானம். அவர் திறந்து கூட பார்க்கல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. 90களுடைய தொடக்கத்தில் 5 லட்சம்ன்றது கிட்டத்தட்ட இன்னைக்கு 5 கோடிக்கு சமம். ஆமாம். அவர் கொடுத்துட்டு உங்களுடைய அன்புக்கு என்னோட நன்றி, உங்களோட அக்கறைக்கு என்னுடைய வணக்கம், இருந்தாலும் எனக்கு இது வேணாம், நான் உழைச்சி நான் வாங்கிடுறேன், ஆனால் எனக்கு ஒரு உதவி நீங்கள் செய்யணும்னா எனக்கு பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த தன்மானம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே இதை பண்ணியிருக்காரு. எம்எஸ் விஸ்வநாதனை பார்க்க போகிறாரு. அதுலேயே வந்துட்டு போய் பார்க்க போகும்போது எவ்வளோ சீக்கிரம் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்கள் மெட்டையோட வேகமாக எழுதுவேன், நீங்கள் மெட்டை முடிக்கிறதுக்குள்ளே நான் லிரிக்ஸ் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாலச்சந்தரோட சொந்த ஊருக்காரர், நன்னிலம்காரர் தான் இவரும். ஸோ பாலச்சந்தர்கிட்ட வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போய் பார்த்து கேட்கல, ஒவ்வொரு தடவை போய் பார்த்து கேட்கல. 20-25 வருஷம் கழித்து போய் பார்த்து கேட்கும்போது, ஒரு விழாவுக்கு கொடுக்கும்போது தான் கேட்குறாரு, ஒரே ஊருக்காரர், ஆனால் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லைன்னு கேட்குறாரு. நான் அப்படியே தள்ளி போயிடுச்சு, முதல்ல நான் கேட்டிருக்கணும் அப்படிம்பாரு. இந்த நேரத்தில் சாய் விசித்ராவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேரோட தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. போய் தேடினாலும் இணையங்கள்லாம் தவறாக இருக்குது. அதனால் அவரே 2.5 மணி நேரம் பேட்டி எடுத்திருக்காரு. அதை தான் ஒரு ரீவிசிட் பண்ணி ப்ளஸ் அவரோட பாடல்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிச்சயம். ஸோ எனக்கு பிரிசோடன் சார்ன்ற வார்த்தையை கேட்ட உடனடியே அவருடைய அந்த தன்மானம் மிக்க அந்த நிகழ்வு தான் எனக்கு வேணும். இன்னொன்று, தமிழ்நாட்டிலே பெரும்பாலான பாடலாசிரியர்கள் பாருங்களேன், ஒரு நடுத்தர உயரமாக இருப்பாங்க. அதிகபட்சம் சும்மா ரேரா வைரமுத்து சார் இருப்பார், கண்ணதாசன். ஆமாம். இவரை பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கும். நெடுமாறன்ற பேருக்கு உண்மையிலே பொருள் தரக்கூடிய ஆளு பிரிசோடன் சார் தான். நம்ம இப்பெல்லாம் போட்டுட்டு வானத்துக்கும் பூமிக்கும் இருப்பாரா, ஆள் பார்க்க பட்டாளத்தன் மாதிரி இருப்பார். அவங்க பட்டாளத்து குடும்பம் தான் நினைக்கிறேன். அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா. அந்த முதல் சந்திப்பு எம்எஸ்வியோட சந்திக்கும் போது அவர் ஒரு மெட்டு கொடுக்குறாரு. சும்மா டெஸ்டிங்க்கு ஒரு மெட்டு கொடுக்குறாரு, தரத்தராரான்ட்டு. அது எழுத இவருக்கு வேறு வார்த்தை சொல்லும்போது எனக்கு அது புதுசாக இருந்தது. அதாவது இசையமைப்பாளர் இப்படி சொல்லுவாங்கங்கிறத எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பேட்டியில் கேட்கும்போது திருட்டுக்கோழி அப்படின்னாரம்மா அவர். திட்டாரான்னு பார்க்கும்போது இல்லை அது வந்து அந்த மெட்டுக்குன்னு சொல்லும்போது இவர் நிறைய அந்த மாதிரி எழுதுறாரு. அப்போ தான் ஓகே இவரால் முடியும் அப்படின்னு அடுத்த நாள் சொல்கிறாரு. அந்த பாட்டு பார்த்தேன் நான். ராசாத்தி ரோசா பூவே வெட்கம் வெட்கம் ஏனோ இன்னும் அப்படின்னு வரும். முதல் பாட்டுங்கிறதுல அந்த சந்தம் வந்து கரெக்டாக உட்காரும். ஏன்னா அதாவது எல்லாமே அந்த ராசாத்தி ரோசா பூவே வெட்கம் வெட்கம் ஏனோ இதே மாத்திரைகள் தான். ராசாவின் மார்பிள் சூட பக்கம் பக்கம் வாவா இன்னும் அடியே ரதியே அடிமை இனியே. ஆனால் வந்து இது வந்து ஆண் பாடுறது, பெண் பாடுறதுக்கு ராசாவே ரோசாப்பூ அப்படின்னு லைட்டாக மட்டும் மாற்றிருக்கலாம், முழுக்கவே மாற்றிருப்பார். பெண் பாடுற பல்லவியை நெஞ்சத்தை தொட்டு தொட்டு கொஞ்ச தந்தால் என்ன, மஞ்சத்தில் தஞ்சம் கொண்டு கெஞ்ச வந்தால் என்ன, சூப்பர் அப்படின்னு அதை மெட்டை அப்படியே மாற்றிருப்பார். அந்த திருட்டுக்கோழின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இதில் வரும். சாமத்தில் பூத்த பூவில் தட்டுப்பட்டு மின்னல் ஒன்று கலந்து ஓடி ஒன்றாக நினைந்து ஆடி மோகத்தில் மன்னன் பெயரை சொல்லி சொந்தம் கொண்டு இணைந்து ஆடி
நெஞ்சோடு மகிழ்ந்து பாடி, இந்த மகிழ்ந்து பாடி இணைந்து ஆடி எல்லாம் தான் அந்த திருட்டு கோழிங்கிற இதுல வருது. கடத்தடா. இவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை எழுதியிருக்காருன்னு மொதல் பாட்டிலேயே அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள்ல கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் டிவோஷனல் சாங்ஸ் எம்எஸ்விக்கு ஒரு 200 பாடல்களுக்கு மேல இவர் எழுதியிருக்காரு. மொத்தமாவே ஒரு 5000 பாட்டு ஆன்மீக பாடல்கள் எழுதியிருப்பாரு. 5000 பாடல்கள். ஆமா, பெரிய விஷயம். ஓ அப்படியா? ஆமாம், 5000 பாட்டு எழுதியிருப்பாரு. அப்ப அந்த கேசட் கலாச்சாரம். ஆமாம், அதுக்கு முன்னாடி இருந்தும் அது டேப் ரெக்கார்டர்ல போடுற அந்த பீரியட்ல இருந்து நான் சொல்றது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவரை தொடர்ச்சியா எழுதிட்டு தான் இருந்தாரு. ஓ